வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ல் நம்ம தீபக் அருண் ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லைங்களா. அவங்க ரெண்டு பேரும் பயங்கர சண்டை போட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த டாஸ்க்கை பேசும்போது அந்த வீட்டு பணிக்காக பிரிக்கும் போது ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இதில் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஸ்கில்டு ஒர்க்கரு, மற்றபடி இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு லேபர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதை அவன் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு அருண் வந்து ஒரு வேறு லெவலில் போயிட்டு இருப்பான். இன்றைக்கி மார்னிங்கில் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெண்டு பேருக்கு சண்டை ஆகிடும். அதில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவான். நம்ம தீபக் வந்து ஒரு வார்த்தை பேசிடுவாப்பில், போடா நீ ட்விஸ்டர் ராணி கரெக்டாக தான் பேருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இது பயங்கரமாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அருணை குளிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குளிச்சுட்டு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பேசுவாங்க. அப்போ தான் தீபக் கூப்பிடாப்பில், அருண் வாங்க பேசலான்ட்டு. இல்லைடா இந்த மாதிரி நானும் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டேன் இந்த மாதிரி விஷயம் பேசும்போது அவனை கொஞ்சம் அமைதியாக கேட்பான். இவன் நம்ம இல்லை நீ அதை வண்டி சொல்லாத, அந்த ஒரு வார்த்தை பேசுனது ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் இதுவரை அப்படி பேசுனதில்லை, உன்னை நான் ட்விஸ்டர் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கண் கலங்கி தீபக் ஓப்பனாக அழுதுருவாப்பில். நமக்கே அது சங்கடமாக இருக்குது. என்னென்னா உள்ளே ரியலாக வந்து தீபக் வந்து டே ஒன்லேருந்து நல்லா தான் விளையாடிட்டு இருக்காப்புல. ஏற்கனவே ஒரே ஒரு விஷயத்தில் வந்து டக்குன்னு கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாப்புல. எந்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவை ஒரு வாட்டி அந்த டிஷர்ட் விஷயம், அந்த எல்லோ கலர்னு அந்த பிங்க் கலர்னு தொட வந்ததை ஒரு மாதிரி டக்குன்னு பேசிடுவோம். அப்போ என்னென்னா இவன் கூட இருந்தாப்புல, விஷால் கூட. அதனால் விஷாலுடைய மேன் பிளேட்டில் ஒரு சில தவறுகள் பண்ணியாச்சு. ஆனால் அதை ரியலைஸ் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து தீபக் வந்து ஸ்டாண்டு வந்து சூப்பராக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவனுக்கு அந்த பெரிய கான்ட்ரவர்சி 2 நாளாக போயிட்டு இருந்தது. அது ஒரு வழியாக முடிஞ்சு அந்த தீபக் வந்து மன்னிச்சிட்றா, ரொம்ப ஓப்பனாக அப்பாலஜிஸ் கேட்பாப்புல. அது உண்மையிலே ஏற்கத்தக்க விஷயங்க. ஏன்னா இது வரைக்குமே வந்து தீபக் மேலே எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. அவர் கேமாக பார்க்குறாரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப இண்டிவிஜுவல் பிளேயர். அவர் அந்த ஃபஸ்ட்டு சௌந்தர்யா விஷயத்தில் அவர் பண்ணது கூட விஷால் வந்து அது மாதிரி சௌந்தர்யாவை பற்றி சொன்னதுனால ஒரு அலர்ட்னஸ்னால அவர் அது மாதிரி பண்ணியிருக்கலாம். என்னை தொடாத, ஒரு வேளை இவரை தொட்டுட்டு வேறு ஏதாவது இவங்க பேசிட போகிறாங்கன்னு. ஆனால் அப்படி இல்லைன்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோட பயங்கரமாக ஒரு பெட்டு. எல்லாருமே சௌந்தர்யாவை தூர நின்று தான் அட்மையர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் தீபக்கும் அப்படி தான் சௌந்தர்யாவை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாரு. அதாவது சின்ன பொண்ணு, ஏன்னா இவரோட ஏஜுக்கும் அவளோட ஏஜுக்கும் இருக்கிறது ஒரு தங்கச்சி மாதிரி நினைக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் அதில் இருக்குது. ஸோ இப்படி தான் அவர் அருணையும் அதே மாதிரி தான் பார்ப்பார். தூர நின்று அவனுடைய டேலண்ட்டை அவர் ரசிக்கிறவராக தான் இருக்கிறாரு. ஸோ அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மற்றவங்களால பாராட்டுற மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப ஜென்யூனாகவும் இருந்திருக்கு, ஓப்பனாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவே இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ரஞ்சித் கேப்டன் வருவார். அப்போ கூட கேப்டன் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கட்டுமா போட்டுமான்னு வைப்பலாம். இல்லை இருங்க நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படியே ரஞ்சித்தை பார்க்கணுமே. நேற்று வந்து அந்த பொம்மை தலை வந்து காது மூக்கு தொண்டை வைக்கிறாங்களா, அந்த டாஸ்கில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்று பார்த்துருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அருண் மேலே ஒரு கார்னர், ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஸோ ரொம்ப இவங்க வந்து தீபக்கோட மேனரிசமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் இப்போ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்கள் 2 பேரோட இதுவை பார்த்து வியந்திருக்கிறேன். அவரே சொல்றாரு, இந்த வீட்டில் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் 2 பேருமே யாரை பற்றியும் யாரும் பின்னாடி பேசினது கிடையாது. உங்களோட பிளே வந்து ரொம்ப ஜென்யூனாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் 2 பேரும் அது மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்ததில் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. இனிமேல் கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குதா இல்லை மறுபடியும் அடிச்சுப்பாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆமாம், தீபக் வந்து அதில் கரெக்டாக சொல்லிட்டாரு. இனிமேல் வந்து இதை பற்றின டாபிக் நம்ம எதுவுமே பேச வேண்டாம். வீட்டில் வேறு ஏதாவது சண்டை வரும், பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ இன்னும் 4 வாரத்துக்கு வந்து நிறைய இருக்கும். ஆனால் கூட இப்போ பேசி முடிச்சிட்டோம். இதை பற்றி நம்ம பேசிக்க வேணாம். பட் சாட்டர்டே சண்டேஸ் எபிசோடில் அவங்க கேட்கும்போது விஜேஎஸ் கேட்கும்போது அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அப்போ நம்ம பேசிக்கலாம். மற்றபடி இங்கே இதை வச்சு யாராவது ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கூட நம்ம என்கரேஜ் பண்ண மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கிளியராக இருக்கிறாருங்க. அவருடைய கேம் பிளேயில் ரொம்ப நல்லா இருக்குது அவருடைய கேம் பிளே. ப்ளஸ் வந்து அருணுக்கும் அவருக்கும் இருக்கிற பாண்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் தீபக் வந்து ஏற்கனவே சொன்னார், உனக்காக ஏற்கனவே ஒரு இடத்துல கூட மஞ்சரி அவரை வந்து ப்ரொவோக் பண்ணப்போ கூட இவர் தான் அவருக்காக பேசினார். தீபக் தான் அருணுக்காக பேசினார். அதை கூட சொல்லியிருக்காரு. அன்னைக்கும் நான் ஜென்யூனாக தாண்டா இருந்தேன். இன்னைக்கு நீ வந்து பேசும்போது சாதாரணமாக நம்ம வார்த்தைகள் பேசுகிறோம் இல்லையா, நீ ட்விஸ்ட் பண்ணுற அப்படின்னு, அதை வச்சு தாண்டா நான் உள்ளே போயிட்டு ட்விஸ்டர்ன்ற அந்த நான் இது கொடுத்தேன். நீ பேச எனக்கு வேறு எதுவும் இல்லைடா, அதனால இதை தான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அது நல்ல விதமாக நீ எடுத்துக்கோ. நீ அதை நினச்சிட்டு நீ இது மாதிரி ஃபீல் பண்ணாதன்னு அவர் நல்ல கிளாரிஃபை. அவர்
அவரோட விளக்கம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இதை வச்சு கேம் பிளே பின்னாடி பண்ணுறது யாருன்னா விஷால் தான். சத்யாகிட்டையும் அப்புறம் வந்து அந்த ராணவட்டையும் பேசிகிட்டு இருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சரி முத்து இதுக்குள்ளே ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க. மஞ்சரியும் முத்துவும் அவங்களோட கேம் பிளே வர வஸ்ட்டாக தாங்க இருக்குது. நிறைய பேர் சொல்கிறீங்க முத்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு, முத்து பண்ணலை, முத்து நிறைய உள்ள என்ன பண்ணுறாரு, உள்ள ஒரு உள்குத்து. ஆமாம், உண்மையாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ மஞ்சரி கூட சேர்ந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல ஜென்யூன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவரோட பாணியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி திசை திருப்ப பார்க்குறாரு. அதுதான் உண்மை. ஸோ ஆக மொத்த மக்களே இவ்வளோ தான் இந்த சுவாரஸ்யம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே என்னன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.